அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல பல தியான முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வகுப்புகள்ல கூட காயத்ரி தியானம், பிரம்ம தியானம் அப்படின்னு நிறைய தியான முறைகள் எல்லாம் பார்த்தோம். அதுல ஜோதி பிரம்ம தியானம் என்று ஒன்று இருக்கு. அதுவும் இந்த உபனிஷத் பேசுது. இப்ப நம்ம இந்த ஜோதி பிரம்ம தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம கிட்ட இறைவன் குடியிருக்கின்ற இடம் இருதய குகை, இதய கோயில் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த இருதய குகை, இதய கோயில் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 5 வாசல்களை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். 5 வாசல்கள் அப்படிங்கிறது புலன்கள் அடிப்படையிலையும் சொல்லப்படுது, பிராணங்கள் அடிப்படையிலும் சொல்லப்படுது. அப்ப இதையெல்லாம் நம்ம வாசல்கள் அப்படின்னா உள்ள நுழைவதற்கான ஒரு இடம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அது மாதிரி உள்ளே நுழைவதற்கான இடத்துல நாம இருக்கிறோம். அப்ப இந்த 5 வாசல்கள் கொண்ட ஒரு இதய குகை இருக்கு இல்லையா, அது ஹிருதய குகை. அதுதான் நம்முடைய பிரம்மரந்திரம் 10ஆம் வாசல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை பற்றி இப்ப இந்த உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத் ஏற்கனவே பேசுனது. நம்ம அதை பற்றி விரிவான விளக்கங்களும் பார்த்தோம். இப்ப அந்த பிரம்மரந்திரத்துல ஒரு ஜோதி இருக்கிறது அப்படின்று சொல்லுது இதே உபனிஷத்து. அந்த ஜோதியை பற்றி நம்ம இப்ப பார்க்கிறோம். அப்படிதான் இந்த விஷயத்தை சொல்றது. அதாவது சொர்க்கத்துக்கு அப்பால், படைப்பு முழுவதற்கும் அப்பால், அனைத்திற்கும் அப்பால், மிக மேலான சிறந்த உலகங்களில் அந்த ஜோதி ஒளிர்கிறது. அந்த ஜோதியே மனிதனின் உள்ளேயும் ஒளிர்கிறது அப்படின்ட்டு உபனிஷத் மந்திரம் சொல்லுது. அப்ப இங்க நம்ம ஜோதி அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன், அதாவது அது ஒரு நெருப்புங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது, அது ஒரு அறிவு பிரகாசம்ங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப அந்த ஜோதிங்கிறது ஒரு வெப்பத்தின் அடிப்படையில நமக்கு காணப்பட்டாலும், நம்ம உடம்பு இப்போ சூடா இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு வெப்பம் இருக்கு. அப்போ அந்த வெப்பம் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் தான் காரணம். அந்த உயிர் இருந்தா தான் நம்ம உடம்புல வெப்பம் இருக்கும். அப்ப அந்த உயிர்ங்கிறது பிராணம். அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட இந்த உடம்புல அந்த பஞ்சபூத சக்தியும் இருக்கும். அப்ப இந்த உடம்பு சூடாக இருக்கும். அப்ப அந்த உடம்புல ஒரு வெதுவெதுப்பான சூடு இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அவர் இறந்துட்டாருன்னு அர்த்தம். உடம்பு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அந்த சூடே இல்லைங்க, தொட்டு ஐஸ் மாதிரி இருக்குங்க, மூச்சும் வரலைங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க உள்ள இருந்து உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த உயிர் இயங்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்களும் இருக்கணும் இல்லையா? பஞ்சபூதங்களும் இருந்தா தான் அந்த உடம்பு இயக்கத்துல இருக்கும். அந்த இயக்கத்துக்குள்ள அது வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்ப இங்க நம்ம ஜோதி அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க நெருப்புங்கிறத ஒரு ஜோதியா எடுத்துக்கிட்டாலும் கூட, அந்த உயிர் இந்த 5 பஞ்சபூதங்களோட உறவாடுது இல்லையா? அப்படி உறவாடும் போது இங்க எல்லா ஆற்றல்களும் அதனுள்ள இருக்கும். அதுக்காக அது வெறும் நெருப்பு மட்டும்தான் இருக்குது, ஒளியா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. எல்லாமே கலந்து இருக்கு அப்படிங்கிற புரிதல்ல நம்ம இதை பார்க்கணும். அப்ப இங்க எல்லாவற்றுக்கும் அப்பால் இருக்கின்ற அந்த அறிவு ஒளியை, அந்த பேரறிவை நமக்குள்ளே உணர முடியும். அது நம்முள்ள 10ஆம் வாசலில பிரம்மரந்திரத்தில இருந்து கொண்டிருக்கு. அது ஜோதியாக இருக்கிறதுன்னு சொன்னாலும் அது ஒரு அறிவு ஒளியாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நம்ம அதை புரிந்து கொள்ளணும் என்று நான் இங்க சொல்றேன். அந்த அடிப்படையில தான் இந்த சாஸ்திரம் பேசுது. ஆனா இதை மொழி மாற்றம் செய்து எழுதுபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோதின உடனே அது வெளிச்சம்ங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு உடனே அது ஒரு ஒளி புள்ளி மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி நீங்க புரிஞ்சுக்க கூடாதுங்கிறது தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஜோதி அப்படின்ன உடனே ஒளி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல எடுத்து எழுதும்போது தவறான புரிதல் என்ன பண்ணும்னா, ஒரு வெளிச்சம்ங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஜோதின்னா ஒரு வெளிச்சம் தான். ஆனா அது அறிவு பிரகாசம், அறிவு ஒளி அப்படிங்கிற அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத உபனிஷத் சொல்ல வருது. அதை நாம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க அனைத்துக்கும் அப்பால் இருக்கின்ற, அங்கே இருந்து கொண்டு இந்த உலகை வழிநடத்துகின்ற கடவுளை பற்றி பொதுவாக மதங்கள் பலவிதமாக பேசுகின்றன. ஆனால் அந்த கடவுளே இந்த பிரபஞ்சத்தின் உள்ளேயும் மனிதனின் உள்ளேயும் பிரபஞ்சமாகவும் மனிதனாகவும் திகழ்கின்றார் என்பதுதான் நம்முடைய இந்து மதத்தினுடைய ஒரு தனி கோட்பாடு. இப்ப நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய வழியில வந்த இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, இங்க எல்லாம் இறைவனே அப்படிங்கிற அடிப்படையில தான் பேசுது. அப்படி பேசுறதுனால புராணங்கள்ல என்ன பண்ணுது, நிறைய உலகங்களை கொண்டு வருது இல்லையா?
பூலோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிறைய லோகங்கள் எல்லாம் கொண்டு வருது. அது எதனால கொண்டு வருது அப்படின்னா, இங்க நம்ம செய்யற பாவ புண்ணியங்கள் அடிப்படையில லோகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லோகங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் புராண கதைகள் பேசும். அப்ப மரணத்துக்கு பின்னாடி நம்ம அந்த உலகங்களுக்கு போய் சேர்றோம் அப்படின்னாலும், அங்க நம்ம வந்து அந்த புண்ணிய கர்மா தீர்ற வரைக்கும் தான் இருப்போம். அப்புறம் மீண்டும் வந்து நம்ம பூமிக்கு வந்தாகணும் அப்படிங்கிறத புராணங்கள் சொல்லும். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப சொர்க்க லோகத்துக்கு போறோம் நம்ம புண்ணிய கர்மாவுல அப்படின்னா, சொர்க்கத்துல நம்ம சுகமா வாழலாம். ஆனா சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு மீண்டும் நம்ம பூமிக்கு வந்தோம்னா, திருப்பி இதே மாதிரி மனித வாழ்க்கையில நம்ம இன்பம், துன்பம் 2ம் கலந்துதான் அனுபவிக்கணும். அப்ப இப்படி இருக்கிறதுனால, இங்க உண்மையான விசாரத்துல நீங்க ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப சொர்க்கம் அப்படிங்கிறது மனதின் அடிப்படையில உண்டாகக்கூடிய ஒரு சுகம். அப்ப அது இங்க பூமியிலேயே இருக்கே தவிர, மேல போய் எங்கேயோ லோகத்துல அடையறது கிடையாது. நரகம் என்பதும் அப்படிதான். பூமியிலேயே அடையக்கூடிய ஒரு விஷயம். அப்ப உங்க மனம் சார்ந்த அடிப்படையில தான் இங்க சொர்க்கம், நரகம் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத சாஸ்திரங்கள் இப்படி புரிய வைக்க பாக்குது. ஆனா தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளியே இப்படி லோகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது வந்து கீழே 7 லோகங்கள் இருக்கு, மேல 7 லோகங்கள் இருக்கு, மொத்தம் 14 லோகங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் புராணத்துல சொல்லப்பட்டதை வச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையா நம்ம வந்து அந்த மாதிரி லோகங்கள் எல்லாம் கிடையாது. இந்த லோகத்துல நம்மை உணர்வது மட்டும்தான் இங்க விஷயம். வேற எந்த லோகத்திலையும் போய் நம்ம உணரவே முடியாது. அப்ப எந்த லோகத்திலையும் போய் நம்ம உணர முடியாதுங்கிறத நீங்க வேற லோகம் இல்லைங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்முடைய மனதானது இப்ப சொர்க்கத்துல சுகபோகங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட இறைவனை உணராது. அதே மாதிரி நரகம்ங்கிற ஒரு சூழ்நிலையில வாழக்கூடிய மனநிலையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட இறைவனை உணராது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க நியூட்ரலா இருக்கணும். அதாவது இங்க உயர்ந்த சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் இருந்தாலும் அவனால இறைவனை தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப துக்ககரமான இந்த வாழ்க்கை முறையை ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, அவனுக்கு அதற்கான நேரம் இருக்காது. இப்போ சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறவன், ஜாலியா சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவன் இறைவனை சிந்திப்பானா அப்படின்னா எப்படி சிந்திப்பான்? சிந்திக்க மாட்டான். அவன் காலையில ஜாலியா கிளம்பி அவனுடைய லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு அந்த பணத்தையும் பதவியும் அவன் அனுபவிப்பானா? அதையெல்லாம் விட்டுட்டு இறை சிந்தையில உட்கார்ந்துருப்பானா? அப்படி உட்கார மாட்டான். அவன்கிட்ட இருக்கிற அந்த சொத்து சுகத்தை அவன் அனுபவிக்கிற சுகத்துல அவன் உலக விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டு பெரிய பெரிய பதவி வகிச்சுக்கிட்டு லயன்ஸ் கிளப்ல இருப்பான். பெரிய அரசியல்வாதிக்கு எடுபடியா இருப்பான். இது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பெரிய பதவிகளுக்குள்ள போய் பூந்துக்கிட்டு உலகத்துல எப்பயுமே பிஸியா இருப்பாங்க. பணக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பிஸி லைஃப். கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. ஆனா ஷெட்யூல் போட்டுக்குவாங்க. காலையில 6 மணிக்கு எழுந்தா இவர் அடுத்தடுத்து இவரை பார்க்கணும், இங்க போகணும், இவரை சந்திக்கணும், நாளை நைட் இத்தனை மணிக்கு திரும்பணுங்கிற அளவுக்கு அவங்க கிட்ட ப்ரோக்ராம் நிறைய இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறவன் வந்து இறைவனை சிந்திப்பானா? அவன் எப்படி இது சிந்திப்பான்? சிந்திக்கவே மாட்டான். இது வந்து பணக்காரர்களுடைய கேட்டகரி. ஏழைகளும் அப்படிதான். ஏழைகள் பாத்தீங்கன்னா காலையில விடிஞ்சா வேலைக்கு போனா தான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அடிச்சு பிடிச்சு காலையில எழுந்து குளிச்சுட்டு அவசர அவசரமா வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய் கூலி வேலையோ ஏதோ ஒண்ணு செஞ்சா தான் வருமானங்கிறதுனால அதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு 500 1000 சம்பாதிச்சு வருவாங்க. வந்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டு துணிமணிகள் எடுக்கிறது, சமையலுக்கு தேவையான சாமான்களை வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு அவங்களுக்கு சரியா நேரம் இருக்கும். அவங்களும் இறைவனை சிந்திக்க மாட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் இறைவனை பத்தி சிந்திக்கிறதுன்னா எப்படின்னா, ஏதோ மாசத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ஒரு நாளோ அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க பாருங்க. அது மட்டும்தான் இறைவனை சிந்திப்பதற்கு இவர்களுக்கு நேரம். மற்ற நேரங்கள் எல்லாம் இறை சிந்தனைங்கிறது நடக்கவே நடக்காது. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம புராணத்தினுடைய அடிப்படையில அந்த மாதிரி லோகங்கள் இருக்குன்னு நம்பிக்கையின் அடிப்படையில இங்க நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மரணத்துக்கு பின்னாடி இந்த உலகங்களுக்கெல்லாம் உண்மையா செல்றாங்களா அப்படின்னா, அப்படிலாம் யாரும் மரணத்துக்கு பின்னாடி அந்த மாதிரி உலகங்களுக்கெல்லாம் போவது கிடையாது. அவங்க சூக்கும உடல்ல இருப்பாங்க. மீண்டும் மனித உடலுக்குள்ள வருவாங்க. அது அவங்களுடைய பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில இருக்குது அப்படிங்கறது நம்முடைய கர்மா தியரி பேசுது. அது வந்து நீங்க பாவ புண்ணியங்கள் அடிப்படையில அடுத்த உடம்பு மனித உடல் கிடைக்குமா, மிருக உடல் கிடைக்குமா, பறவை உடல் கிடைக்குமாங்கிறதெல்லாம் அவனுடைய ஆசா பாசங்களுடைய அடிப்படையில் அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் இங்க நம்முடைய சனாதன தர்மத்துல கர்ம நியதிக்குள்ள இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதையும் நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து நம்ம பூமியில வாழும் போதுதான் இங்க சுகமும் இருக்குது, துக்கமும் இருக்கு. அந்த சுகமாக வாழ்வதை நம்ம சொர்க்கம் என்றும், துக்கமாக வாழ்வதை நரகம் என்றும் நம்ம பார்க்கிறோம் என்பதாகவும் இங்க புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே தவிர, எங்கேயோ நமக்கு மேல 7 உலகம் இருக்கு, கீழே 7 உலகம் இருக்குன்ட்டு அந்த உலகத்தை தேடி போகக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் சமயங்களுடைய அடிப்படையில உண்டாக்கப்பட்டது. அப்படி உண்டாக்கப்பட்ட உலகங்களை தான் வந்து சைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கைலாசம் என்று சொல்வார்கள், வைணவர்கள் வந்து வைகுண்டம் என்று சொல்வார்கள்,
சாக்தர்கள் வந்து ஸ்ரீபுரம் என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதை உபாசனா இருக்கும். உபாசனா தேவதை. அப்ப சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து சிவபெருமானை வந்து பிரதான தேவதையாக உபாசனை செய்வதனால, அவர்கள் இறந்த பிறகு கைலாசம் போவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களிடத்துல இருக்கு. அது மாதிரி வைணவ சித்தாந்தத்துல, வைணவ வழியில வருகின்றவர்கள் வந்து இறந்த பிறகு வைகுண்டம் போவார்கள் என்று அவர்களுடைய நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி தேவி வழிபாட்டுல இருக்காங்க இல்லையா, சாக்தர்கள். சாக்தர்கள்னா தேவி உபாசகர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இறந்த பிறகு ஸ்ரீபுரம் போவோம் அப்படின்ற நம்பிக்கை அவர்களிடத்துல இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. இதெல்லாம் சமயம் சார்ந்த நம்பிக்கை தானே தவிர, இங்க சாஸ்திரம் வந்து அந்த நம்பிக்கைகள் எல்லாம் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அப்படின்னு தான் சொல்லுது. அப்ப உண்மையா இப்ப நம்ம இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த பூலோகம் மட்டும்தான் இப்ப நம்ம கைவசம் இருக்கு. அப்ப இந்த பூலோகம் கூட உண்மையில் எப்படி இருக்குன்னா, நம்முடைய மனம் உருவாக்கி கொண்ட உலகம் தான் இது. ஏன்னா இந்த மனதினால இந்த உலகம் வந்து நமக்கு எப்படி தெரியுதுன்னா, சந்தோஷமா தெரியும், இல்லைன்னா துக்கமா தெரியும். இப்ப நியூட்ரலா தெரியாது. பெரும்பாலானவங்களுக்கு நியூட்ரலா தெரியாது. அப்ப நியூட்ரலா யாருக்கு தெரியும் அப்படின்னா, ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஞானிகள் வந்து சுகத்தினாலும் துக்கத்தினாலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் வந்து மாயா அப்படின்னு தெரியறதுனால, இந்த உலகங்கள்ல நடக்கக்கூடிய விசேஷ சுகங்களை வந்து மகான்களும் ஞானிகளும் ஒரு திரைப்படம் போல பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்திருப்பேன். அப்ப திரைப்படத்துல வந்து எத்தனை சீன்கள் வேணா வரலாம், எப்படிப்பட்ட சீன்கள் வேணா வரலாம். அதுல நல்ல சீனும் வரலாம், கெட்ட சீனும் வரலாம். ஆனா படம் பார்க்கிற நமக்கு தெரியும் அது படம் தான் அப்படின்ட்டு. அப்ப படம் தான் தெரியும் போது அந்த சீன்ல போய் நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு? ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இல்ல. அந்த படத்தை பார்க்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. அப்ப நம்ம படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதுல வந்து நல்ல சீனும் வரும், கெட்ட சீனும் வரும். அது ரெண்டுமே நமக்கு படம் அப்படின்னு தெரியறதுனால, நம்ம அந்த படத்தை ரசிச்சு பார்த்துட்டு வர வேண்டியதானே தவிர, அதை போய் என்னத்தை மாற்றம் பண்ண முடியும்? ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. அது மாதிரி ஞானிகள் வந்து நியூட்ரல் ஆயிட்டா, இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு திரைப்படம் போல பார்ப்பாங்க, திரைப்படம் போல அணுகுவாங்க. அவங்க இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க உலகங்கள் அப்படிங்கிறது வெளியே தேடி அடையக்கூடுவதில்லை. நமக்குள்ள நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான்ங்கிறத மகான்கள் சொல்றாங்க இல்லையா? அதுதான் நான் அடிக்கடி அப்பர் பெருமானுடைய பாடல் சொல்லிட்டே இருப்பேன். இப்ப அப்பர் பெருமான் வந்து சைவ சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிட்டாங்க இல்லையா? இவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க 63 நாயன்மார்கள்ல. ஆனா அப்படி உருவாக்கிட்ட அப்பர் பெருமான் என்ன சொல்லியிருக்கணும்? நான் இறந்த பிறகு கைலாசம் போறேன்னு தானே சொல்லணும். அவர் அப்படி சொல்லல. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு தான் பாடுறார். அப்ப இறைவன் திருமாலும் நான்முக பிரம்மாவும் தேடி கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்குள்ள தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் அப்பர் பெருமான் பாடுறாரு இல்லையா? அப்ப இதை நம்ம நல்லா மனதுல பதிய வச்சுக்கணும். எனக்குள்ள எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டாருன்னா, நமக்குள்ள ஒளிர்கின்ற அந்த தூய அறிவு ஒளியாக அவர் பார்த்துட்டார் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆழமான உண்மை. அதுதான் நம்முள்ள இருக்கின்ற ஜோதி பிரம்மம் அப்படிங்கிற விஷயம். அதுதான் ஜோதி பிரம்ம தியானம் என்று இங்க பேசுது. அப்ப மேலும் இதை பற்றி இந்த உபனிஷத் பேசும்போது, இப்ப நம்ம சாதாரணமா உடம்பை தொட்டு உணர்கின்ற போது அதுல ஒரு சூடு இருப்பதை நாம் காண முடிகிறது. அந்த சூடு வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியேறி விட்டா அடுத்த வினாடி இந்த உடல்ல வந்து சில்லென்று ஆகிவிடுகிறது. அப்ப இந்த உடல்ல உயிர் இல்லை என்பது நமக்கு புலனாகின்றது. அப்ப உடம்பினுக்குள்ளே இருக்கின்ற உயிரானது காற்று, வெப்பம், நீர் என எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்ட பஞ்ச பூதங்களால் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உடல் வந்து அந்த உடல் சூட்டிலிருந்து ஒரு ஜோதி இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஜோதி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் அந்த ஜோதியானது உயிர் தான். அப்ப அந்த உயிரானது எப்படின்னா பஞ்சபூதங்களுடைய தன்மையில இயங்கிக் கொண்டிருப்பதனால நமக்கு அது பிராணனாகவும் இருக்கும், சூடாக வெப்பமாகவும் இருக்கும். பிராணம்னா காற்று, காற்றாகவும் இருக்கும், வெப்பமாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள நீராகிய ரத்தமாகவும் இருக்கும். அப்ப எல்லாமே அந்த உயிரினுடைய இயக்கத்துல இங்க எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த சூட்டுனால அந்த ஜோதி நமக்குள்ள பிரகாசித்துக் கொண்டிருக்கு அப்படிங்கிறத மகான்கள் இங்க சுட்டி காட்டுறாங்க. அந்த ஜோதி பொருளை வந்து நம்ம காட்சி பொருளாகவோ அல்லது கேட்கும் பொருளாகவோ இந்த புலன்களை கொண்டு நாம் அறிய முடியாது. ஏன்னா அது உருவமற்றது. அப்ப அதனை நாம் நம்முள் உணரத்தான் முடியும். அது வந்து ஒரு தூய அறிவாக நம்முள் உணரத்தான் முடியுமே தவிர, நாம நம்முடைய புலன்கள் வழியாக அதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அஞ்ஞானம். இப்ப நிறைய பேர் வந்து புலன்கள் வழியா பார்க்கிறேன்னு சொல்லி இந்த உபனிஷத்துடைய மந்திரங்களை வந்து இப்படி ஜோதியாக இருக்குதுங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மொழியாக்கம் செய்யப்பட்டத தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க. எப்படின்னா இப்ப எடுத்து எழுதுகின்ற எழுத்தாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்க தலையில பிரம்மரந்திரத்துல ஒரு ஜோதி இருக்குங்க. அந்த ஜோதி வந்து உள்ள சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அதனுடைய நெருப்பு சவுண்ட வந்து நீங்க கேட்கலாம். நீங்க காது ரெண்டும் கையில பொத்துனீங்கன்னா, காது அடிபட்ட பிறகு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள சத்தம் வரும். புஸ்ன்னு ஒரு சத்தம் வரும்.
அந்த புஷ்ங்கிற சவுண்ட் வந்து வேற ஒண்ணும் இல்ல. அந்த உள்ள இருக்கிற ஜோதி எரியறதுனால வரக்கூடிய சவுண்ட் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி வச்சிருப்பான். அதாவது இந்த மாதிரி விஷயத்த கேட்டுட்டு அவனுடைய கருத்தை அவன் எடுத்து மக்கள் கிட்ட திணிப்பான் இல்லையா? அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஒரு பொதுப்படையான கருத்தை, உள்ள ஒரு நெருப்பு இருக்குது. அதை நீங்க உடம்ப தொட்டா சுடுது இல்லையா? அதுதான் அந்த நெருப்பு. அப்புறம் உங்களுக்குள்ள காதை அடைச்சீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும் பாருங்க. புஷ்ன்னு ஒரு சவுண்ட். அந்த சவுண்ட் தான் அந்த நெருப்புனால வரக்கூடிய சவுண்ட் அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பான். அதை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நெருப்பு நமக்குள்ள இருக்கும் போல் இருக்கு, தலையில எரிஞ்சிட்டு இருக்கும் போல் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தா என்ன ஆகுறது நம்ம? நம்ம தலை வந்து நெருப்பு உள்ள எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆயிடுவோம்? வெந்து போயிடாதா? அதனால அப்படியெல்லாம் அங்க உண்மை கிடையாது. அதாவது நம்ம உடம்புடைய சூடுங்கிறது ஒரு நியதிக்குள்ள இருக்கு. அந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு இந்த அளவு தான் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வெப்பத்தினுடைய தன்மையில இயற்கையானது, உயிரானது அப்படி உண்டாக்கி வச்சிருக்கு. அது பஞ்சபூத தன்மையில அப்படி இருக்கு. அந்த நிலையில நம்ம அந்த அறிவா தான் இறைவனை தியானிக்க வேண்டுமே தவிர, மற்றபடி நீங்க வேற வந்து ஜோதி தியானமோ அல்லது வேற பிராண தியானமோ பண்ணீங்கன்னா, அது உங்கள வந்து ஒரு துவைதத்திலேயே வச்சிருக்கும். அதாவது இருமைகள்லயே வச்சிருக்கும். அந்த இருமைகள்லயே ஏன் வச்சிருக்கு? இருமைகள்லயே ஏன் போறாங்க நெறைய பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த உபனிஷத்து விளக்க உரை ஆசிரியர்கள் வந்து ஆதிசங்கரர் மட்டும் கிடையாது. ராமானுஜரும் இருக்காரு. துவைதிகளும் இருக்காங்க. அதாவது துவைதாச்சாரியார்கள் யாரு? அத்வைதத்துல வந்து ஆதிசங்கரர் வந்து விளக்க உரை எழுதும்போது, அது ஏக்கமா ஒரே பொருள் தான் இருக்கு. பிரம்மம் மட்டுமே இருக்கு அப்படின்னு அவரு விளக்க உரை குடுப்பாரு. இப்ப ராமானுஜர் விளக்க உரை குடுக்கும்போது அப்படி குடுக்க மாட்டாங்க. அது எனக்கு வேற இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி விளக்க உரை எழுதுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? உபனிஷத்துக்கள பொதுவா படிக்கும்போது, நம்ம வந்து அந்த மாரி துவைதிகள் எழுதின உபனிஷத்தை எடுத்து படிச்சீங்கன்னா, உங்களுக்கு இறைவன் வேறாக இருக்கிற மாரி அதுல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அத வச்சு ஒரு குழப்ப நிலைய அடைவாங்க. இப்படி இவங்க சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. அதுதான் நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்த சொல்றத நம்ம ஏத்துக்க கூடாது. நம்முடைய அனுபவ உண்மைய தான் நம்ம ஏத்துக்கணும். அப்ப நம்முடைய அனுபவ உண்மை என்பது நமக்கு தெரிஞ்சு இந்த உலகம் இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னொரு உலகம் இருக்கு, அல்லது அந்த உலகத்தை எவனாவது போயிட்டு வந்து சொன்னானா அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை இல்லையா? அப்படி உத்தரவாதம் இல்லாத ஒன்றை வந்து நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய மனதுக்கு வந்து அனுபவம் ஆகாத ஒரு விஷயத்த வந்து அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படிங்கிறது தான் மகான்கள் சொல்றாங்க. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப ஒருத்தன் ஏதோ ஒண்ணு புருடா விட்டு வச்சிருக்கான் அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டு வாழக்கூடாது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து அவநம்பிக்கை உண்டு பண்ணும். கடவுள் மேல இருக்கிற அவநம்பிக்கை உண்டு பண்ணும். வேற வேற விஷயங்கள்ல போய் சந்தேகத்தை எழுப்பும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப இதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப 5 வாசல்கள் கொண்ட இதய கோயிலின் உள்ளே ஒளிர்கின்ற வெட்ட வெளியாகி அந்த அறிவு ஒளி ஜோதி பிரகாசத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை இந்த மந்திரம் நமக்கு இங்க சுட்டி காட்டுவது எப்படின்னா, அந்த தூய அறிவு ஒளியாகத்தான் இறைவனை நம்ம தியானிக்க வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்றுதான் தியானிக்க வேண்டுமே தவிர, வேற ஏதோ ஒரு ஒளி புள்ளியாட்டம் தெரியுது அதை நான் தியானிக்கிறேன், அல்லது காதுல வந்து ஓம்காரம் கேட்குது அதை தியானிக்கிறேன், அல்லது புஷ்னு ஒரு சவுண்டு கேட்குது அதை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அங்க இருமைகள் வந்துடும். அங்க டுவாலிட்டி வந்துடும். அந்த டுவாலிட்டி ஆனது நம்ம இயக்கத்துவத்துக்குள்ள இணைக்காது. ஏன்னா அது வேற நான் வேற அப்படிங்கிற அந்த இருமை நிலை வந்து இறைத்தன்மை அனுபவத்துக்கு கொண்டு வராம தடுத்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நமது வாழ்க்கையையும் அந்த தூய அறிவாக இறைவனையும் இணைக்கின்ற வித்தை தான் இந்த ஜோதி பிரம்ம தியானம் அப்படின்னு இந்த இடத்துல பேசப்படுது. ஆனா இதெல்லாம் நமக்கு ஏன் தெரியல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையின் விரைவான போக்கிலும் புற விசய சுகங்களின் நாட்டத்திலும் பல நேரங்களில் நாம் நமது உண்மை சுரூபத்தை மறந்து விடுகிறோம். அதன் காரணமாக இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழத் தெரியாமல் இருக்கின்றோம் என்று இங்க பார்க்க முடிகிறது. அப்ப இந்த புரிதலை பற்றி தான் இங்க எல்லா மதங்களும் எடுத்து கூற வருகின்றன. ஆனால் இது எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாதவாறு அதே மதங்களில் உள்ள சில மதவாதிகளின் சுயநல காரணத்தினால பல்வேறு விசய சுகங்களை முன்னிறுத்தி முக்கியமான வேதங்களை இருந்து மாற்று கருத்துக்களை எடுத்து முன்னிறுத்தி சொல்கிறார்கள். அதுதான் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த புறத்தினுடைய வழிபாடாக அமைஞ்சு விடுது. பொதுவா வந்து கோயில்கள் கட்டப்பட்டதனுடைய நோக்கம் வந்து அது வேற. அரசர்கள் வந்து அந்த காலத்துல கோயில்கள், ஆலயங்களை அமைத்தார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அரசர்கள் அமைத்த ஆலயங்கள் எல்லாம் வந்து சாதாரண செவுருல கட்டப்பட்ட ஆலயம் கிடையாது. எல்லாம் கருங்கல்னால கோட்டை சுவர் மாதிரி, மதில் சுவர் மாதிரி கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கணும். அதுக்கு ஒரு இடம் வேணும். அப்புறம் மக்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்கான கலைகள் இருக்கு இல்லையா? 64 கலைகள் எல்லாம் இருக்கு. அதாவது நாட்டியம் இருக்கு, கல்வி முறைகள் இருக்கு, போர்க்கலை இருக்கு. இது மாதிரி கலைகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது. அப்ப இந்த கலைகளை வந்து வித்தைகள்னு சொல்லுவாங்க. அதாவது சான்ஸ்கிரிட் லெவல்ல வந்து வித்யா, வித்தைன்னு பேரு. அப்ப இந்த வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு இடம் தான் ஆலயம். அங்க வந்து ஆன்மாவை லயமாக்குவதற்கான ஒரு இடமாக அதை வைத்து
அங்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவன் அந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி அந்த பேரறிவை உணர வேண்டும் என்பதற்கான சில முக்கிய வழிமுறைகளை போதிக்கின்ற ஒரு இடமாகத்தான் ஆலயங்களை அமைத்தார்கள். அது தற்காப்பின் நிமித்தம் கூட. ஏன்னா வேறு ஒரு அரசு நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் அப்படின்னா நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அமைப்பின் மூலமாகவே அந்த கோயில்களுடைய மதில் சுவர்கள் எல்லாம் உயரமாக கட்டப்பட்டு உள்ள வைக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு அவசர நிமித்தம் மக்களை பாதுகாக்கணும்னா எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு இவங்க வீரர்கள் மட்டும் வெளியிருந்து போர் புரிவாங்க. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி அந்த காலத்துல அரசர்களுடைய கோயில் கட்டுமானம் அப்படி இருந்தது. அது அவர்களுடைய நோக்கமே வேற. ஆனா நாம இப்ப கோயில் கட்டுறதுடைய நோக்கம் எல்லாம் கமர்சியல். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்ம கட்டக்கூடிய கோயில்கள் எல்லாமே வருமானத்துக்கு தான். அப்ப இந்த வருமானம் தான் இங்க நம்ம இலுமினாட்டிஸ்ன்னு சொல்றோம். அதாவது இப்ப எப்படின்னா கோயில்கள் மூலமா மக்களுக்கு பக்தியை உண்டாக்குவது கிடையாது, அன்பை விதைப்பது கிடையாது, மூட நம்பிக்கைகளை விதைக்கிறாங்க. இப்ப கோயில் மூலமா என்ன பண்றாங்கன்னா, உள்ள வந்துட்டீங்களா பாருங்க, சனி பகவானுக்கு எள்ளு பொட்டத்தை எடுத்து பத்த வைங்க, உங்களுக்கு சனி தோஷம் போயிடும் அப்படின்ட்டு அங்க எள்ளு பொட்டலம் போட்டு வித்துட்டு இருப்பான். அப்ப அந்த எள்ளு பொட்டலத்தினுடைய பேக்கெட் விலை எவ்வளவுன்னு கேட்டா 50 ரூபாய். அப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா துர்க்கைக்கு நெய் தீபம் ஏத்துங்க அம்மா. நெய் தீபத்துக்கு என்னங்க வேலைன்னா 100 ரூபாய். விலையை ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணி வச்சு எல்லாம் வர்றவங்க கிட்ட எல்லாம் எப்படி காசு பண்றது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இப்ப கோயில்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் கமர்சியல் ஆயிடுச்சு. மக்களும் அந்த நம்பிக்கையில போறாங்க. அதற்கு ஜோதிடர்களும் துணை புரிகிறாங்க. ஏன்னா ஜோதிடர்களும் நிறைய பேர் கமர்சியல் ஜோதிடர்கள் இருக்காங்க, சம்பாதிக்க வந்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயில்களும் அந்த கோயில்கள் இருக்கிற மற்றவர்களோட ஒரு டைப் பண்ணிக்கிறாங்க. அப்ப நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இங்க போய் இந்த அர்ச்சகரை பாருங்க, உங்களுக்கு இந்த பூஜை பண்ணி கொடுப்பாரு, அவருக்கு இவ்வளவு தட்சணை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இவங்க உடனே அங்க போய் அந்த கோயில்ல அவங்க சொல்ற பரிகார பூஜையை செய்வாங்க, அதுக்கு தட்சணை கொடுத்துருவாங்க. அப்ப இப்படித்தான் இன்றைக்கெல்லாம் இருக்கு. அதாவது இன்றைக்கு கோயில் வழிபாடுங்கிறது இப்படி ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ள போய் இறைவனை அடைவதற்கு யாரும் கோயிலுக்கு போறது இல்ல. அதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விஷயங்களை ஏன் இந்த மாதிரி மாற்றி விட்டார்கள் மதவாதிகள் அப்படின்னா வருமானத்துக்காக மாற்றி விட்டார்கள் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா உண்மையா கோயிலுடைய நோக்கம் நமக்கு உள்ளம்தான் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு திருமந்திரமே அதை அழகா எடுத்து சொல்லுது இல்லையா? அப்ப நம்முடைய உள்ளம் தான் இங்க கோயிலை தவிர வேற வெளியே போய் நம்ம பிடிக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. நம்ம பழைய காலத்துல அரசர்கள் கட்டின கோயிலை போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, அருமையா கட்டியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டியிருக்கான், எவ்வளவு செலவு பண்ணி கட்டியிருக்கான், எவ்வளவு ஒரு பிரம்மாண்ட கோயிலா கட்டியிருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரலாம். ஆனா இப்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே எல்லாம் கிடைச்சிருமானா எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. அதாவது நம்ம மைண்ட் தான் இதெல்லாம். அதாவது இங்க போய் சாமி கும்பிட்டு வந்தா இது வந்துடும், அங்க போய் சாமி கும்பிட்டா அது வந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஜோதிடர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு விசய சுகங்கள் தான். ஆனா அப்படியெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த நன்மை வந்துரும்னா எல்லாருக்கும் வரணும் இல்ல, இப்படி வராது. அப்ப கடவுள் ஓர வஞ்சனை உள்ளவரா? நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப இவர் வந்தார், இவருக்கு நன்மை புரியுறா, அவர் அவருக்கு தீமை புரியுறான்னு நினைச்சாருன்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்ப அப்படி இந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன தேடி வர்றவங்க மட்டும் தான் நான் நன்மை புரிவேன், என்னை தேடி வராதவனுக்கு நான் நன்மை புரிய மாட்டேன்னு கடவுள் சொல்றாருன்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நான் கோயிலுக்கே போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு கஷ்டத்தையே கொடுக்குறதும், நீங்க தினமும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்லதே கொடுக்கறதும் ஒரு கடவுள் செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கடவுளாக இருக்க முடியாது. அப்ப என்னன்னா கடவுளும் சராசரி மனிதன் மாதிரி ஓர வஞ்சனை உள்ளவரா மாறிடுவாரு. அப்ப ஓர வஞ்சனை உள்ளவன் என்ன பண்ணுவான்னா, அரசியல்வாதி என்ன டெய்லி பாக்குறவன் ஜால்ரா அடிக்கிறவனுக்கு எல்லா சலுகைகளும் கொடுப்பான். அப்புறம் என்னை பார்க்கவே வர மாட்டேங்கிறான், என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா அவனுக்கு எந்த சலுகையும் இல்லை, அவனை கண்டுக்க மாட்டான். அப்ப இது மாதிரி ஒரு மனிதன் மாதிரி இறைவன் இருப்பாரான்னா அப்படி இருக்க மாட்டார். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லாமே மைண்டு தான். அதாவது மனிதர்களுடைய மனோபாவம் இப்படி ஒரு விஷயத்தை உண்டாக்கி வச்சுக்கிட்டு இதை உண்மை என்று நம்பிக்கொண்டு இதுல பயணம் பண்ணது இல்லையா? அந்த பயணத்தை அவங்க ஆழமா நம்புறதுனால அப்படி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க விஷயம். அப்ப இந்த மாதிரி இறைவன் தான் எல்லாம் என்பதை பற்றி சனாதன தர்மத்தில் இந்து மதம் மட்டும் கிடையாது, ஜென் துறவிகளுடைய கதைகள் கூட இருக்கு. ஒரு ஜென் துறவியினுடைய கதை நம்ம பார்க்கலாம் புரிதலுக்காக. அந்த கதை என்ன சொல்லுதுன்னா, இப்ப கடல் நீர்ல ஒரு நாள் மீன் தன்னுடைய போக்குல நீந்தி விளையாடி கொண்டிருந்தது. ஆனந்தமாக நீரில் இங்கும் அங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தது. அப்போது அது கடற்கரையில சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பதையும் பார்த்தது. அப்ப அதுல ஒரு சிறுவன் கடல் கடல் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு, டே கடலுக்குள்ள அதிகமா போகாத, உள்ள போனீங்கன்னா மாட்டிக்குவே, வா இந்த பக்கம், கடல் உள்ள போகாதன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறது இது கேக்குது அந்த மீன். உடனே அதுக்கு புரியுது, என்னடா இது கடல் கடல் என்னமோ பேசிக்கிறாங்களே,
இது என்ன வார்த்தை, எனக்கு ஒண்ணும் புரியலையே, இது என்ன கடல் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு அதுக்கு உடனே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது அந்த மீன். அப்ப அது என்ன பண்ணுது, அது என்ன, அது அது எப்படி இருக்கும் அந்த கடல்ங்கிறது? அப்படி ஒன்று இருக்குன்னா அது வந்து நமக்கு நண்பனா இல்லது பகைவனா அப்படின்னு பலவாறாக அந்த மீன் வந்து சிந்தித்துக் கொண்டிருந்தது. அதுக்கு எதுவுமே புரியல. அந்த கடல்ங்கிற வார்த்தையும் புரியல, அந்த கடல்ங்கிறது நல்லதா கெட்டதான்னு புரியல, அது நமக்கு நண்பனா பகைவனானும் தெரியல. அப்படி அந்த மீன் வந்து ஒரு குழப்பத்துல இருந்து அது உடனே என்ன பண்ணுது, தன்னுடைய நண்பனான மற்றொரு மீன் கிட்ட போய், இந்த மாதிரி நான் இன்னைக்கு கடற்கரை ஓரமா போகும்போது அங்க நிறைய பசங்க விளையாடிட்டு இருந்து இது மாதிரி கடல் கடல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கடல்னா என்ன உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த மீன் வந்து அந்த இன்னொரு நண்பன் மீன் இடத்துல போய் கேக்குது. அதற்கு நண்பன் மீன் என்ன சொல்லுது, எனக்கும் தெரியலையே, நீ சொல்ற வார்த்தை எனக்கும் புதுசா தான் இருக்கு, அது என்ன கடல் சொன்ன மாதிரி எனக்கும் தெரியல, சரி எதுக்கு நம்முடைய வயசான ஒரு மீன் இருக்கு அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த மீன் கிட்ட போய், எங்க இந்த கடல் கடல் சொல்றாங்களே, நீங்க என்ன அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குது. அந்த மீன் என்ன சொல்லுது, இத பத்தி நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா, இதெல்லாம் ஏதோ புரியாத ஒரு புதிரா இருக்கு, இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப தூரத்துல ஒருத்தர் கிட்டத்தட்ட 200 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒரு ஞானி, அவரை போய் நம்ம சந்திப்போம். அவரை சந்திச்சோம்னா அவரு வந்து உண்மை என்னங்கிறத நமக்கு சொல்லுவாரு. ஏன்னா நமக்கெல்லாம் வந்து ஆயுட்காலம் கம்மி. ஆனா அவரு வந்து 200 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போனோம்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கடலை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கடலுக்குள்ள இருக்க ஒரு ஆமை கிட்ட போகுதுங்க. ஆமை வந்து நீண்ட நாள் உயிர் வாழும். ஆமைகள் வந்து நீண்ட நாள் உயிர் வாழும். ஆமைகள் பொறுத்தவரைக்கும் கடல்ல தண்ணீயிலும் இருக்கும், கரையிலும் இருக்கும். அது நீருக்குள்ளேயும் உயிர் வாழ முடியும், நிலத்திலும் உயிர் வாழ முடியும். அப்ப மீன்களை பொறுத்தவரைக்கும் அந்த ஆமை தான் வந்து ஒரு ஞானி. அதாவது எல்லாம் தெரிந்தவர். அதனால இந்த மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த ஆமை கிட்ட போகுது. ஆமை கிட்ட போய் அந்த ஆமைகள் எல்லாம் வணங்கிட்டு, இந்த மாதிரி ஆமையாரே, இங்க வந்து நாங்க கடற்கரை ஓரமா போயிட்டு இருக்கும்போது சிலர் கடல் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அந்த கடல்னா என்ன? அதை நாங்க கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க எத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்லி இந்த மீன்கள் எல்லாம் வந்து அந்த ஆமையின் இடத்துல கேக்குதுங்க. அப்ப இத கேட்ட உடனே அந்த ஞானியாகிய ஆமை என்ன பண்ணுதுன்னா சிரிச்சுட்டு, அட மீன்களே, நீங்க வந்து அந்த கடலுக்குள்ள தான் இருக்கிறீங்க. அந்த கடல்லயே தான் நீங்க வாழ்றீங்க. ஆனா அந்த கடலுக்குள்ள நீந்திக்கிட்டு, கடலுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு கடல் தெரியலன்னு சொல்றீங்களேம்மா, இதுதான் உண்மையிலேயே கடலு. இப்ப நீங்க இருக்கிறது தான் கடல். இதுதான் கடல் என்று சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு அந்த அதனுடைய வாழ்க்கையும், அதனுடைய வாழ்வியல் ஆதாரத்தையும் அந்த ஆமை சுட்டிக்காட்டுது. அப்ப சுட்டி காட்டின உடனே அப்பதான் அந்த மீன்களுக்கெல்லாம் புரியுது. ஓ! கடல்ங்கிறது இதுதானா? நம்ம இதுக்குள்ள தான் இருக்கிறோமா? அப்ப இது நம்ம தெரியாம இத்தன நாள் எங்கேயோ கடல் வேற எங்கேயோ இருக்குன்னு நெனச்சுட்டோமா? அப்படிங்கிற ஒரு தெளிவு அதுங்களுக்கு எப்படி கிடைக்குதோ, இதுதான் இங்க வந்து சப்ஜெக்ட். இத வந்து ஜென் கதை பேசுது. ஜென் கதை எடுத்து நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த மீன்கள் வந்து இந்த கடலே தான் எல்லாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டன. உணர்ந்து கொண்டு என்ன ஆயிடுச்சு? நாமெல்லாம் இந்த கடலுக்கு வேறாக இல்ல. நாமும் இந்த கடலும் ஒன்றே என்பதை அந்த மீன்கள் உணர்ந்து கொண்டன அல்லவா? அது மாதிரி தான் இங்க நமக்கு வேறாக பரமன் இல்ல. இப்ப பரமன்கிறவன் வந்து எங்கேயோ வெளிய இருக்கிறான். நான் வந்து பரமனுக்கு வேறாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே வந்து மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷய சுகங்களினால் உண்டான விளைவுகள் இது. அப்படி கிடையாது. இங்க பரமனும் நானும் வேறு வேறு கிடையாது. நானும் பரமனும் ஒன்றே. அதை நம்ம உணராம இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஏன் உணராம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கிற புலன்களுடைய அடிப்படையிலையும், மனதினுடைய அடிப்படையிலையும், ஏன்னா மனம் என்பது மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய விசேஷ சுகங்கள்ல சிக்கிக் கொண்டிருப்பதனால, நம்ம இறைவனை நமக்கு வேறாக வெளியே தேடுகின்றோம். ஏன்னா நான் வேறு, இறைவன் வேறுங்கிற அந்த இருமையின் காரணமாக இறைவனை வெளியே தேடுறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நாம் இறைவனுக்கு வேறாக இல்லை என்ற மிகப்பெரிய விஷயத்தை தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன. இது ஜென் மதத்திலேயே இந்த கதை இருக்கு. அப்ப ஏன் வந்து ஜென் மதத்துல, பௌத்த மதத்துல, இஸ்லாமிய மதத்துல, கிறிஸ்துவ மதத்துல எல்லாம் இது இருந்தாலும் ஏன் மக்களிடத்துல இது சொல்லப்படவில்லை அப்படின்னா, இந்த உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவன் இறைவனை தேடுவதுங்கிறது வெளியே தேட மாட்டான், தனக்குள்ள தேட ஆரம்பிச்சிருவான். அப்ப அவங்க மூலமா வர்ற வருமானம் எல்லாம் போயிடும். ஏன்னா அவங்க என்ன கோயில் கோயிலா சுத்தினா தானே கூட்டம் வரும்போது ஏகப்பட்ட காசு வரும். இப்ப திருவண்ணாமலையில அடிச்சு புடிச்சிட்டு கியூ நின்னு சாமிகளை பாக்குறாங்களாமா, கூட்டத்தை அடக்கவே முடியலையாமா. இப்ப அரசியல்வாதிகள் எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா திருவண்ணாமலைக்கு வந்தா முக்தி. திருவண்ணாமலை பார்த்தாலே தரிசித்தாலே முக்தி. அப்ப திருவண்ணாமலை வந்து தரிசனம் பண்ணா முக்தின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால திருவண்ணாமலை நம்ம போயிட்டோம்னா நமக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு கூட்டம் அலமோதுதாங்க.
அப்ப இதை அரசியல்வாதிகள் அறநிலைத்துறை முதல் கொண்டு எல்லாமே என்ன பண்றாங்கன்னா மீட்டிங் போட்டு பேசுறாங்க. என்ன பண்றது, இவ்வளவு கூட்டம் வருது, எப்படி சமாளிக்கிறது தெரியல, இதை எப்படி நம்ம கொண்டு போறது அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு ஏன் போச்சு அப்படின்னா, இதுல இந்த கூட்டங்கள் உள்ள போயிட்டு சும்மா வர்றது இல்ல. இந்த கூட்டங்கள் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள ஏகப்பட்ட வருமானம் இருக்கு அந்த கோயில் நிர்வாகத்துக்கு. காரணம் என்ன, உள்ள போகும்போது சிறப்பு கட்டணம் வரும். ஏன்னா நிறைய கூட்டம் இருந்தா பணக்காரன் பூரா சிறப்பு கட்டணத்துல தான் பணம் கொடுப்பான். ஒவ்வொருத்தரும் 1000, 2000, 10,000 கொடுத்து கொடுத்து உள்ள போய் ஸ்பெஷல் தரிசனம் இருக்கு. டிக்கெட் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பொது வழி பாதையில போனோம்னா காலையில இருந்து சாயந்தரம் ஆயிடும். அதுவே நீங்க 1000 ரூபாய் கட்டிங்கன்னா உடனே ஒரு 2 மணி நேரத்துல சாமியை பார்த்துடலாம். 10,000 ரூபாய் கட்டிங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல நீங்க சாமியை பார்க்கலாம். நேரடியா உள்ள கொண்டு போய் சாமி முன்னாடி நிக்க வச்சிருவாங்க. அப்ப நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு நீங்க சாமியை சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், 10,000 ரூபாய் கொடுத்து சாமி பார்க்கிறவனுக்கு இறைவன் பலவிதமான அருளை புரிவான். அப்படியே கியூல நின்று நொந்து நூலாய் வர்றவனுக்கு அருள் புரிய மாட்டானா? அதுதான் இங்க விஷயம். ஏன்னா புரியல ஜனங்களுக்கு. அதாவது இப்படி நம்ம கியூல நின்று போனாலும் இறைவன் ஒண்ணு கண்டுக்க போறதில்ல, இவன் 10,000 கொடுத்து போனாலும் இறைவன் கண்டுக்க போறதில்ல. காரணம் என்ன, இறைவன் நமக்குள்ள இருக்கிறான், வெளியே அந்த இடத்துல இல்ல. ஆனா அந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறது எதனால, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள், மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப அந்த எண்ணங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறவன் தான் சின்ன பின்னம் ஆகிறான் இல்லையா, சமுதாயத்துல சின்ன பின்னம் ஆகிறான். ஏன்னா மற்றவர்களால் எப்படி வழி நடத்தப்படுறான், கீழ்த்தரமா வழி நடத்தப்படுறான். அந்த மெச்சூரிட்டி பத்த மாட்டேங்குது. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்த உலகம் என்ன பண்ணும், அவங்களை வச்சு சம்பாதிக்கும் இல்லையா. அப்படி சம்பாதிக்கிறவன் எல்லாம் புத்திசாலின்னு சொல்லுது சாஸ்திரம், அந்த காலத்திலேயே சொல்லிடுது. அப்ப இது மாதிரி எல்லா காலத்திலும் இருப்பாங்க, எல்லா மதவாதிகளும் இப்படிதான் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நாம தான் இங்க விழிச்சுக்கணும். அந்த விழிப்புணர்வு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்த வேலையை முடிக்க முடியாது, வாழ்க்கையிலயும் ஒரு சந்தோஷம் இருக்காது, சுபிச்சம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டே வாழ வேண்டியதுதான், கஷ்டம் தான் எப்ப பார்த்தாலும் இருக்கும். அப்ப இதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா, நம்முடைய விரைவான வாழ்க்கை முறை, போட்டி, பொறாமை, உண்மைத்தன்மையை உணராத அஞ்ஞான நிலை, அறியாமை நிலை, இதுதான் நம்ம இடத்துல இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு முரண்பாடான விஷயங்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது, இந்த வித்தை ஜோதி பிரம்ம வித்யா, இந்த காயத்ரி வித்யா அப்படிங்கிற வித்தைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இறைவனை எல்லாவற்றிலும் காணும் பொழுது உன்னுள்ளும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்த இங்க உபதேசமாக இந்த வித்தை சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க உடம்பினுடைய சூட்டை உணர்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு ஜோதி ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜோதி என்பது உயிராகிய பரம்பொருளின் ஒரு பொறி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிராணனின் இயக்கங்களால் எழுகின்ற சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் அது இறைவனின் அம்சமாகிய ஒரு காற்று என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வகையிலே இந்த உடலும் உள்ளமும் அந்த இறைவனை உணர்வதற்கான ஒரு கருவி என்பது நமக்கு நன்கு புரிய வேண்டும் என்று இங்க மகான்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அப்ப இங்க நான் அப்படிங்கிற தன் உணர்வு இருக்கு இல்லையா, நம்ம இடத்துல இருக்கின்ற அந்த ஸ்புரணமாகி கொண்டிருக்கின்ற அந்த உணர்வு தான் இங்க எல்லாமா இருக்கு. ஆனா அந்த உணர்வு தான் நான் என்று நம்ம உணர்வதற்கு தான் இங்க இந்த உடல் ஒரு சாதனமா இருக்கு. இப்ப அந்த உடலை கொண்டுதான் அந்த உணர்வை நம்ம பிடிக்க முடியும். அதற்கு தான் நமக்கு இந்த உடல்ங்கிற பரிணாமம் பல்வேறு வளர்ச்சிகளை அடைந்து மனித நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம மிருக லெவல்ல வந்த வரைக்கும் நம்மளால இதை உணர முடியல. ஆனா மனிதன் என்ற இடத்துல மட்டும் எப்படிங்க இதை உணர முடியுது அப்படின்னு கேட்டா, இங்கதான் அந்த பகுத்தறிவு பரிமாணம் வேலை செய்யணும். இந்த பகுத்தறிவு பரிமாணம் வேலை செய்யல அப்படின்னா நீங்க மனித உடலில் இருக்கின்ற மிருகம் என்று சாஸ்திரம் சொல்லுது. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த புத்தி சக்தி இருக்கு இல்லையா, நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற அந்த பகுத்தறிவு பரிமாணம் தான் இங்க மனிதனிடத்தில் இருக்கின்ற 6ஆம் அறிவு பரிமாணம். அப்ப இந்த 6ஆம் அறிவு பரிமாணம்ல எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறிய தெரியாமல் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விசேஷ சுகங்களிலே சிக்கிக்கொண்டு அதே சரி என்று அதன் வழியிலே போய்கொண்டிருக்கிறவன் மனிதனாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் மனித உருவில் இருக்கின்ற மிருகம். ஏன்னா அவன் நன்மை தீமைகளை பகுத்தறிய புரியாம அதை அப்படியே நம்புறான். இப்ப திருவண்ணாமலை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும், பௌர்ணமி கிரிவலம் வந்துட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கறத அப்படியே நம்புறான். எந்த அடிப்படையில அதை அவன் நம்புறான், ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தின் அடிப்படையில நம்புறான். ஆனா நம்ம இங்க ஆழ்ந்து சிந்திக்கணும். எப்படிங்க திருவண்ணாமலை போட்டா எனக்கு எல்லாம் கிடைச்சிடும், பௌர்ணமி கிரிவலம் போயிட்டா எனக்கு எப்படிங்க கிடைச்சிடும் அப்படின்னு ஒருத்தர் சிந்தனை பண்ணி பார்த்தான்னா அவனுக்குள்ள விடை கிடைக்கும். ஏன்னா அவனுக்குள்ள உணர்வா இறைவன் இருக்கிறான். அப்ப சொல்லுவான், நீ அப்படியெல்லாம் சுத்துறதுனால ஒண்ணும் கிடைக்காது, அது உடல் ஆரோக்கியத்தை வேணா கொடுக்கலாம், ஆனா உள்ளத்தினுடைய ஆரோக்கியம்ங்கிறது அப்படி கிடைக்காது. ஏன்னா எப்படி நீ அங்க போய் கிரிவலம் வந்துட்டா எல்லாம் கிடைச்சிருமா? அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். இந்த கோயிலுக்கு வந்தா இவ்வளவு கிடைச்சிடும், அந்த கோயில் அப்படி கிடைச்சிடும் அப்படின்னா
அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படி கிடைச்சிருமா? அப்படி கிடைச்சா எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. ஏன் எல்லாருக்கும் கிடைக்கல? அப்ப ஒருத்தனுக்கு கிடைச்சு ஒருத்தனுக்கு கிடைக்கல அப்படின்னா, அங்கேயே நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப அவன் என்ன நல்லது பண்ணான், நான் என்ன கெட்டது பண்ணேன்? நானும் அதே கோயிலுக்கு தானே போனேன். அவனும் அதே கோயிலுக்கு தான் போனான். அவனுக்கு அது கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலன்னா, அப்ப இறைவன் வந்து ஓர வஞ்சனை உள்ளவனா? அப்படிங்கிறதையும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு உண்மை புரியும் இல்லையா? அந்த உண்மை புரியறது தான் இங்க நம்ம பகுத்தறியறதுன்னு சொல்றது சாஸ்திரம். என்ன சொல்லுதுன்னா, அதனுடைய நன்மை தீமைகளை உனக்குள்ள நீ விசாரணை செய்து பார்க்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட புத்தி சக்தியை கொண்டு விசாரணை செய்து பார்த்து, அதனுடைய உண்மை தன்மையை நீ உனக்குள்ள உணர்ந்தால் மட்டும்தான் உனக்கு இறை தரிசனம் உண்டாகும். இல்லைன்னா இறை தரிசனம் உண்டாகாது. ஏன்னா இறைவன் வந்து ஒரு பேரறிவாளன். அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவா இருக்கிறதுனால, அந்த அறிவை அனுபவமாக்குவதற்கு அவனுடைய நிலைப்பாட்டுக்குள்ள நாமளும் நுழையணும்னா, நாமளும் அந்த அறிவுத்தன்மைக்குள்ள உயரணும். நம்ம மனதிலேயே சிக்கிக்கிட்டு இருந்தா எப்படி அந்த இறைத்தன்மைக்குள்ள போக முடியும்? அது முடியாது அப்படிங்கிறத இங்க சாஸ்திரங்கள் சுட்டிக்காட்டி, அதற்கான கருவிதான் இந்த உடலும், மனசும். ஆகவே இதை கொண்டு நீ இறைவனை உன்னுள் உணர்வாயாக என்று இந்த இடத்துல இந்த உபநிஷத்தினுடைய 13வது பகுதி நிறைவு பெறுகிறது. அதாவது சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 13வது பகுதி நிறைவடைகின்றன. அடுத்தது 14வது பகுதி தொடருது. இந்த 14வது பகுதி வந்து சாண்டில்ய வித்தை அப்படின்னு ஒரு வித்தை வந்து இதுல சொல்லப்படுது. வித்தைன்னா கல்வின்னு அர்த்தம். அப்ப இங்க சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முக்கியமான பகுதிகளில இந்த வித்தை பார்க்கப்படுது. இப்ப இந்த வித்தையை பற்றி நம்முடைய பண்டைய ஆச்சாரியர்கள் சங்கரர் முதல் கொண்டு எல்லோருமே நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். ஆதிசங்கரர் வந்து இந்த வித்தையை பற்றி நிறைய தன்னுடைய நூல்கள்ல மேற்கோள் காட்டுகின்றார்கள். ஏன் இது வந்து சாண்டில்ய வித்தை என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சாண்டில்ய ரிஷியினால் உண்டாக்கப்பட்ட வித்தை. சாண்டில்ய ரிஷி உணர்த்திய ஒரு உண்மை. அதுதான் இங்க சாண்டில்ய வித்தை என்று பார்க்கப்படுகிறது. சரி, என்னங்க சாண்டில்ய வித்தை? சாண்டில்ய வித்தை என்னங்க சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை எங்கும் நிறைந்தவராக இந்த வித்தை வந்து தியானிக்க சொல்கிறது. இறைவன் வந்து எல்லாவற்றிலும் இருக்கிறான், எங்கும் நிறைந்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறது அஞ்ஞானம், அறியாமை என்று இங்க சாண்டில்ய வித்தை நமக்கு சொல்ல வருது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத விளக்க உரை எழுதும் போது நிறைய மகான்கள் நிறைய கருத்துக்களை முன்வைப்பாங்க. அதுல அஷ்டாவக்ர கீதை வந்து இதை பத்தி சொல்லும். அஷ்டாவக்ர கீதை என்ன சொல்லும் அப்படின்னா, உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவக்ர கீதை வந்து தமிழாக்கம் பண்ணும்போது இந்த வார்த்தை வந்து ஒரு அருமையான வார்த்தை. உன்னுடைய மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னா, உன்னுடைய மனசு எப்படியோ அப்படித்தான்ப்பா நீ இருப்ப அப்படிங்கிறத ஒரு அருமையான ஒரு வாக்கியமாக நமக்கு முன்னிறுத்துது. இதை நம்ம நடைமுறையில பேசும்போது நம்ம எப்படி வழக்கு சொல்லுல பேசணும் அப்படின்னா, உன் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உன் எண்ணம் போல வாழ்க்கைப்பா, உன்னுடைய மனசு போல உன்னுடைய வாழ்க்கைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேசும்போது. அப்ப இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? உன்னுடைய மனம் போல் வாழ்வு, உன்னுடைய எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா, இங்க சாண்டில்ய வித்தை அதைதான் சொல்லுது. சாண்டில்ய வித்தை என்ன சொல்லுதுன்னா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை, ஒரு மிகப்பெரிய உண்மையை உபதேசமாக இங்க சாண்டில்ய மகரிஷி இந்த உபனிஷத்து மூலமாக நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசித அதகலு கிரதுமயா புருஷோ யதா கிரதுஹு அஸ்மிகும் ஸ்லோகே அப்படின்னு இந்த மந்திரம் அருமையாக தொடங்கி, புருஷோ பவதி ததேதகா பிரேத்திய பவதி ச கிரதும் குர்வீதகா அப்படிங்குது. அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காணுகின்ற இந்த உலகம் அனைத்துமே இறைவனே, அனைத்தின் காரண பொருளும் அவரே. அவருடைய உண்மைத்தன்மையை இவ்வாறு தன்னுள் உணர்ந்தவாறு அமைதியில் இறைவனை நாம் தியானிக்க வேண்டும் என்பதாக இந்த இடத்துல இந்த மந்திரம் பொருள் சொல்ல வருது. அப்ப இங்க என்ன இதனுடைய பொருள் அப்படிங்கும்போது, இப்ப இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான், இறைவன் தான் எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துவிட்டா, நீங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இறைவனை பார்க்க முடியும்? இங்கிருந்து கிளம்பி திருப்பதி போய் திருப்பதி வெங்கடாச்சலபதி தரிசனம் பண்ணாதான் அங்க இறைவன் இருக்காரா? இங்கிருந்து திருவண்ணாமலை போய் சிவபெருமான தரிசனம் பண்ணாதான் அங்க இறைவன் இருக்காரா? அப்படி இல்லை. ஏன்னா இறைவன் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறார். அப்படி எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கின்ற இறைவனை தன்னுள் உணர்வதுதான் இங்கு மனித பிறவியினுடைய மகத்துவம். அதைத்தான் மகான்கள் வந்து பேசுறாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தேடி போய் வணங்குவதல்ல இறைவனுடைய நோக்கம்.
அப்படி இறைவன் அங்க மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது இறைவனுக்கு இழுக்கு. ஏன்னா இப்ப சிவபெருமான் வந்து திருவண்ணாமலையில மட்டும்தான் இருக்காருங்க, வேற எங்கேயுமே இல்லைங்கன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சிவனை பத்தி தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், சிவபெருமான்னா திருவண்ணாமலையில் மட்டும்தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் சிவபெருமானுக்கு போய் வணங்கிட்டு இருக்கான். அப்படி சிவபெருமான போய் திருவண்ணாமலையில வணங்குறவன் அடுத்தது எங்க போறான், அடுத்த கோயில் போறான், காளஹஸ்தி போறான். அப்ப கேட்கலாம்ல, ஏன்பா நீ திருவண்ணாமலையே சிவபெருமான வணங்கணி இல்ல, அப்புறம் காளஹஸ்தி ஏன் போற? அப்ப திருவண்ணாமலையில இருக்கிற சிவபெருமான் வந்து பவர் கம்மியா, அங்க நீ வந்து அவர்கிட்ட இருந்து பவர் வாங்கலையா, அப்புறம் ஏன் காளஹஸ்தியில போய் திருப்பி பவர் ஏத்த பாக்குற அப்படின்னு கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது, இதெல்லாம் அவனுக்கு சொல்றதுக்கு புரியாது. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி வச்சிருப்பான், இங்க போனா இந்த பலன் கிடைக்கும், அங்க போனா அந்த பலன் கிடைக்கும்ட்டு. அதனால கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா உண்மை என்னன்னா, இங்க திருவண்ணாமலை போனாலும் காளஹஸ்தி போனாலும் எந்த கோயில் கோயிலா இவன் சுத்தினாலும் இதெல்லாம் பஞ்சபூத ஸ்தலங்கள், அவ்வளவுதான். பஞ்சபூதங்கள் வந்து இந்த படைப்புல எப்படியெல்லாம் இருக்குது. இந்த நெருப்புக்கான ஒரு இடம் வந்து திருவண்ணாமலை, நீருக்கான இடம் இந்த வந்து இங்க திருச்சி பக்கத்துல இருக்கிற என்னது ஸ்ரீரங்கத்து பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில். அது மாதிரி நிறைய ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு பஞ்சபூத ஸ்தலங்களாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இங்க மகான்கள் வந்து இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசினாங்களே தவிர, அங்க மட்டும்தான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில போய் அங்கேயே வணங்காத, அது எல்லாமா இருக்கு, பஞ்சபூதங்களாக இருக்கு, அது பூமியில பார்க்கும் இடம் எங்கும் இருக்கு. ஆகவே நீ இருக்கும் இடமும் அது இருக்கு. அப்ப நீயும் அதுக்குள்ளதான் இருக்கிற. அப்ப நீ அந்த இறைவனுக்கு வேறாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை தான் இந்த உபனிஷத்துக்கள்லாம் இங்க பேசுது. அப்ப அதுதான் இங்க மனம். நம்முடைய மனசு வந்து அது எப்படி புரிஞ்சுக்குது அப்படிங்கிற அடிப்படையில இந்த சிந்தனையின் விளைவு தான் இங்க மனிதனுடைய மகத்துவமே இருக்கு அப்படிங்கிறத மகான்கள் இங்க சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா மனிதன் அப்படிங்கிற ஒரு பெயரை ஏன் வந்தது அப்படின்னா, மனதின் அடிப்படையில தான் மனிதன் என்ற பெயரே கொடுத்தாங்க. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் மனிதன்கிற பெயர் கிடையாது. ஆனா மனிதனை வந்து நம்ம ஏன் மனிதன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த மனசு இருக்கிறதுனாலதான் அவனை மனிதன் என்று சொல்றோம். அப்ப மனசு இருக்கிறதுனாலதான் மனிதன் இந்த மனதை கொண்டு அந்த நல்லது கெட்டதை பகுத்து பிரித்து பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது அவனுக்கு அந்த உண்மைத்தன்மை புரிய வரும் என்பதை இங்கு இந்த உபனிஷத் மந்திரம் சொல்லுது. அப்ப இறைவன் வந்து எங்கும் இருக்கிறார், காணும் உயிரினங்கள் காணுகின்ற அனைத்து பொருட்களிலும் இருப்பவர் இறைவனே, அனைத்தாகவும் இருப்பவர் இறைவனே. இறைவனின் இந்த மகிமையை குறிப்பிட இந்த உபனிஷத்துல தஜ்ஜலானி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதாவது இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய இந்த மந்திரம் சொல்லும் போது, சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானிதி சாந்த உபாசிது அப்படின்னு மந்திரம் தொடங்குது. இப்ப இந்த தஜ்ஜலானிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இந்த வேர்டை வந்து பிரிக்கும் போது தஸ்மாத் ஜாயத்தே இதி தஜ்ஜம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். தஸ்மாத் ஜாயத்தே இதி தஜ்ஜம் அப்படின்னா இறைவனிலிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த தஜ்ஜலானிங்கிற வார்த்தை. அதே மாதிரி தஸ்மின் லீயத்தே இதி தல்லம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் சான்ஸ்கிரிட்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவனிலேயே அனைத்தும் ஒடுங்குகின்றன. தஸ்மின் லீயத்தே இதி தல்லம் தேன அன்கிதி ததன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இறைவனாலேயே அனைத்தும் காக்கப்படுகின்றன. அப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இறைவனாலேயே எல்லாம் படைக்கப்படுகின்றன, இறைவனாலேயே எல்லாம் காக்கப்படுகின்றன, இறைவனிலேயே அனைத்தும் ஒடுங்குகின்றன அப்படிங்கிற இந்த மூன்று வார்த்தைகளுடைய மிக முக்கியமான பொருள் தான் இந்த தஜ்ஜலானிங்கிற வார்த்தை. இப்ப தஜ்ஜலானின்னா இங்க எல்லாமே இறைவன் தான். இறைவனே படைக்கிறான், இறைவனே அனுபவிக்கிறான், இறைவனே அழிக்கிறான். அப்ப இங்க நாமெல்லாம் யாரு, இறைவனுக்கு வேறாக இல்லை, எல்லாமே இறைவனுடைய ஒரு அங்கங்கள் தான். அப்ப இங்க படைப்புல வந்த நாமெல்லாம் இந்த படைப்பை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், இதை நம்ம ஒரு அனுபவத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது நம்முடைய மைண்டு. ஆனா இந்த படைப்பின் இத்தனை சாராம்சங்களையும் உண்மையில அனுபவிப்பவனும் இறைவன் தான். அவன் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் உணர்வா இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அனுபவம் அவனுக்கு உண்டாகின்றது, நமக்கு உண்டாகல. நான் இதுக்கு ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். இறை அனுபவம், இறை அனுபூதிங்கிறது எங்கேயோ வெளியே தேடி பிடிக்கிற விஷயம் இல்ல, நமக்குள்ள உணர்வது. அது வந்து புலன்கள் அடிப்படையில கூட நீங்க இறைவனை உணர முடியும். ஏன்னா பார்க்கும் இடமெங்கும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான், பார்க்கும் பொருள்களெல்லாம் இறைவன் இருக்கின்றான். அப்ப காண்பவனாகவும் காணப்படும் பொருளாகவும் காட்சியாகவுமே இறைவன் இருக்கின்றான், அறிபவனாகவும் அறியப்படும் பொருளாகவும் அறிவாகவும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு நம்ம அந்த திரிபுட்டி முப்புடியில எல்லாம் நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தேன். அப்பதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இப்ப வந்து நீங்க ஒரு லட்டு சாப்பிடணும் அப்படின்னு மனசு நினைச்ச உடனே அந்த லட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க நாக்கு வழியா அதை சுவைக்கும் போது
கண்களால் அந்த லட்டை பார்க்கறதும் இறைவன் தான். லட்டை எடுத்து வாயில வச்சு சுவைக்கிற நாக்குல இருக்கிற ருசியும் அந்த இறைவன் தான். அப்ப நாக்குல எடுத்து சுவைச்சு அந்த ருசியை அனுபவமாக்குவதும் இறைவன் தான் அனுபவமாக்குறான். அது ஒரு இனிப்பு சுவை அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? உள்ள இருக்கிற அந்த அறிவு தான் அது இனிப்புன்னு உணர்த்துது. அப்ப இது இனிப்பு, இது துவர்ப்பு, இது கசப்பு, இது காரம் அப்படின்லாம் எப்படி தெரியும்? எல்லாமே அந்த உணர்வு இருந்தா மட்டும் தான் தெரியும். அந்த உணர்வு இல்லன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? உணர்வு இல்லன்னா செத்த பணத்துக்கு வந்து ஜடம்னு பேரு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கு சடலம்ன்ற பேரு. அப்ப அந்த சடலத்துல நீங்க அதே லட்ட கொண்டு போய் வச்சீங்கன்னா, அது சுவைக்குதா? அது இனிப்பா இருக்குன்னு சொல்லுமா? சொல்லாது. அப்ப யாரு வந்து அந்த இனிப்பை வந்து உணர்ந்து அது இனிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும்? உணர்வுள்ள ஜீவன் தான் சொல்ல முடியும். அப்ப உணர்வுள்ளவன் தான் இறைவன். அப்ப இறைவன் உணர்வுமயமா இருக்கிறான். அதுதான் வேதம் என்ன சொல்லுது? பிரஜ்ஞானம் பிரம்மா. பிரக்ஞையே இறைவன் அப்படின்னு சொல்லுது. பிரக்ஞை தான் இறைவன். அப்ப இறைவன் என்றாலே பிரக்ஞை தான். இறைவன் என்றாலே உணர்வு தான். அதை நீங்க நல்லா உள்ள வச்சுக்கணும். அப்ப இங்க வந்து இந்த இடத்துல எல்லாமே இறைவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உபனிஷத் பேசுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை உபனிஷத் பேசும்போது ஒரு தமாசான கதை எனக்கு ஞாபகம் வருது. அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு இஸ்லாமிய கதை. நான் வந்து மற்ற மதங்கள்ல இருந்து இந்த கதைகளெல்லாம் ஏன் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, எல்லா மதங்களும் இதை ஆராய்ந்திருக்கு. இந்து மதம் மட்டுமல்ல, இஸ்லாமிய மதம், மற்ற பௌத்த மதம், சமண மதம், கிறிஸ்துவ மதம், எல்லா மதங்களும் இதை ஆராய்ந்து இதனுடைய அரிய உண்மைகளை உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிகள் வந்து அதுல சரியா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த உதவாக்கரைகள் இருக்காங்க இல்லையா? இதே மதங்கள்ல வந்து மக்களை வைத்து பணம் பண்ணுகின்ற உதவாக்கரைகளை வருவாங்க. எல்லாத்துலயும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த வந்து பிரித்து கையாளும் சூழ்ச்சியை வச்சுக்கிட்டு மக்களிடத்துல பணம் பண்ணிட்டு இருக்காங்க. அத மதத்தை பயன்படுத்தி பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இங்க முல்லாவுடைய ஒரு கதை, நகைச்சுவையான கதை. தபாஸ்க்காக அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து முல்லா இருந்தாரு. அந்த ஊர்ல வந்து ஒரு தத்துவ ஞானி வந்தார். முல்லா இருக்கிற ஊருக்கு வந்து ஒரு தத்துவ ஞானி அந்த ஊருக்குள்ள வந்தார். அவர் அந்த ஊருக்குள்ள வந்துட்டு மக்களுக்கெல்லாம் இது மாதிரி விஷயங்களை எடுத்து மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் மாலை பொழுதுல கோயில்ல ஒரு அரங்கத்தை கூட்டுவார். அங்க வந்து எல்லாரும் மக்கள் வந்து கூடுவாங்க. கூடின உடனே அந்த தத்துவ ஞானி வந்து சொற்பொழிவாற்றுவார். இந்த மாதிரி எல்லாம் இறைவன் தான்ப்பா, இறைவனுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்க இறைவனை எங்கேயோ தேடாதீங்க, உங்களுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த தத்துவ ஞானி தினசரி உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, நீ இறைவனை வந்து பிரிச்சு பார்க்க கூடாது. அந்த தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இறைவன் இருக்கிறான். ஆகவே உங்க வீட்டுல இருக்கிற மிருகத்திலும் இறைவன் இருக்கிறான், உங்க வீட்டுல இருக்கிற உறவினர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறான். ஆகவே நீ யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் அவர் வந்து சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டே இருப்பார். தினசரி சொற்பொழிவு ஆற்றுவார். அப்படி அவர் சொற்பொழிவு ஆற்றிக் கொள்ளும் பொழுது அந்த சொற்பொழிவுக்கு ஒரு நாள் வந்து முல்லா வராரு. முல்லா வந்து அந்த ஊர்ல சொற்பொழிவு நடக்குதாமா, நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ஒரு நாள் வந்து கலந்துக்கிறாரு. அப்படி கலந்துகிட்டப்போ அன்றைக்கு அந்த தத்துவ ஞானி சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்த போது இது போன்ற ஒரு முக்கியமான தத்துவத்தை தான் அவர் எடுத்து சொல்றார். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான். இறைவனுடைய சிருஷ்டியிலே எல்லா உயிர்களும் சமம்தான் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை முல்லா முன்னாடி அந்த தத்துவ ஞானி முன்வைக்கிறார். அப்ப நாம் வந்து மற்ற மனிதர்கள் மட்டுமின்றி மிருகங்கள் போன்ற எல்லா உயிரினங்களையும் நாம் நேசிக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமமாக பாவித்து நம்ம அன்புடன் நடத்த வேண்டும் அப்படின்னு அந்த தத்துவ ஞானி உபதேசம் கொடுக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த முல்லா வந்து அந்த தத்துவ ஞானி இடத்துல ஒரு வேடிக்கை செய்வதற்காக முடிவு செய்கிறார். இந்த தத்துவ ஞானி ஒரு கேள்வி கேட்டு மடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உடனே அந்த முல்லா எழுந்துக்கிறார். எழுந்துட்டு, தத்துவ ஞானி அவர்களே, நீங்கள் கூறுகின்ற கருத்து அவ்வளவு சரியாக எனக்கு படவில்லை. நீங்க சொல்றது வந்து எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான், எல்லாவற்றையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீங்க. அப்படி சமமா என்னால பார்க்க முடியல. அந்த கருத்தை என்னால ஏத்துக்க முடியல. இது எனக்கு ஒரு முரண்பாடாக தோன்றுகிறது அப்படின்னு முல்லா வந்து இந்த கருத்தை வந்து அந்த தத்துவ ஞானி இடத்துல முன்வைக்கிறார். அப்ப தத்துவ ஞானி இதை கேட்டதுன்னு அந்த முல்லாவை பார்த்துட்டு, இதை வந்து எந்த கண்ணோட்டத்துல நீங்க சொல்றீங்க? நீங்க உமது வாழ்க்கையில ஏதாவது சோதனை செய்து பார்த்தீங்களா அப்படின்னு திருப்பி கேட்கிறார். அந்த தத்துவ ஞானி முல்லா கிட்ட, நீங்க எந்த கண்ணோட்டத்துல இது சரியில்லைன்னு சொல்றீங்க? நீங்க அனுபவத்துல ஏதாவது சோதனை பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது? அது என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. அதுக்கு முல்லா சொல்றாரு, நான் சோதனை செய்து பார்த்து அனுபவம் காரணமாகத்தான் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு திருப்பி முல்லா வந்து அந்த தத்துவ ஞானி கிட்ட சொல்றாரு. அப்ப முல்லா இவ்வாறு கூறியதை கேட்டதும், அப்படி என்ன சோதனை செய்து பார்த்தீர்கள்? அதை கொஞ்சம் விளக்கமாக என்னிடத்துல சொல்ல வேண்டும் என்று தத்துவ ஞானி மீண்டும் அந்த முல்லாவிடத்திலே கேட்கிறார். அப்ப உடனே இந்த முல்லா என்ன பண்றார் சொல்றார், நான் வந்து நீங்க எல்லாவற்றையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னீங்க இல்லையா? இதையே நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய மனைவியையும் என்னுடைய வீட்டுல இருக்கிற கழுதையும் நான் சரிசமமா நடத்தினேன்.
ஏன்னா நீங்க வந்து மிருகமும் என்னுடைய மனைவியும் ஒண்ணுதான் அப்படின்ட்டீங்க. ஏன்னா வேறுபாடு கிடையாது. அப்போ இங்க என்னுடைய மனைவியும் என்னுடைய வீட்டுல இருக்கிற கழுதையும் எனக்கு வேறு வேறா தெரியல. 2 பேரும் என்ன சமமா தான் நான் நினைச்சேன். சமமா தான் நடத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட தத்துவ ஞானி, அருமை அருமை, இப்படித்தான் நீங்க சரியாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி இருக்கின்றீர்கள். இது வரவேற்கத்தக்க விஷயம் தானே. அப்ப அதனுடைய விளைவுதான் என்ன அப்படின்னு திருப்பி தத்துவ ஞானி அந்த முல்லாவினிடத்துல மீண்டும் கேள்வி கேட்கிறார். அப்ப முல்லா சொல்றார், எனது பரிசோதனையின் விளைவாக ஒரு நல்ல கழுதையும் ஒரு கெட்ட மனைவியும் கிடைத்தால் அப்படின்னு திருப்பி சொல்லிட்டார். அதாவது இதை கேட்ட தத்துவ ஞானி முதல் கொண்டு அந்த இடத்துல இருந்த எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. இது ஒரு நகைச்சுவை கதை. ஏன் அப்படின்னா, இப்ப பொதுவா நம்முடைய வேதாந்த சாஸ்திரமோ நம்முடைய சமயங்களோ நம்முடைய தர்மங்களோ என்ன சொல்லுது, இங்க எல்லாம் இறைவனே அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்ப எல்லாம் இறைவனே அப்படிங்கும் போது இப்போ நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? கழுதையும் இறைவன் தான், என்னுடைய மனைவியும் இறைவன் தான் அப்படின்னு அவன் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, இப்ப முல்லாவை பொறுத்த வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? ஒரு நல்ல கழுதையும் ஒரு கெட்ட மனைவியும் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான். அப்ப இங்க என்ன, இந்த புரிதலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்கதான் மைண்ட் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா, கழுதை கிட்ட பெருசா மைண்ட் டெவலப் ஆகல. மைண்ட் டெவலப் ஆகாததுனால அது என்னன்னா, ஒருத்தர் சொல்ற பேச்ச கேட்கும், அடிபணியும், அடிமை வாழ்க்கை வாழும். ஏன்னா மிருகங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அதுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. புத்திசாலி வந்துட்டு அது ஒருத்தங்கிட்ட அடிமையா இருக்குமா? அதனுடைய போக்குல அது போயிடும். இவங்கிட்ட நான் எதுக்கு அடிமையா இருக்கணும், என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அது வெளியே கிளம்பி போயிடும். அவங்ககிட்ட அடிமை வாழ்க்கை வாழாது. அப்போ அடிமைத்தனம் எந்த லெவல் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே 5 அறிவு வரைக்கும் அடிமைத்தனம் இருக்கும். ஆனா 6ஆம் அறிவு பரிமாணத்துல வந்த உயர் பரிமாண நிலையில் வந்த மனிதன்கிட்ட அந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, அவன் பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற நிலையிலே விழித்துக் கொண்ட விவேகத்திலே வளர்ந்ததினால அவன் விசாரித்து பார்க்கின்ற பொழுது தான் ஒரு அடிமை அல்ல என்பதை நன்கு உணர்வான். தான் ஒரு அடிமை அல்ல என்பதை நன்கு உணர்ந்து கொண்டவனுக்கு அடிமை வாழ்க்கை வாழ முடியாது. அதுதான் இங்க சுதந்திரம். இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? விடுதலை வீடு பேருன்னு சொல்லுது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே விடுதலை வீடு பேரு. வீடு பேருன்னா என்ன? முக்தி மோட்சம். அதாவது நம்ம ஃப்ரீடம் ஆயிடுறது, லிபரேஷன். நம்ம வாழ்க்கையில நம்ம லிபரேட் ஆறது, யாருகிட்டையும் நம்ம கட்டுப்படாம இருக்கிறது. அந்த கட்டுப்பாடு என்பது கடவுளிடத்தில் கூட கிடையாது. ஏன்னா கடவுள் கூட என்னை கட்டுப்படுத்த முடியாது. காரணம் என்ன? நானே கடவுள் அப்படிங்கிறது தான் காரணம். இப்ப இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், நான் இறைவனுக்கு கீழே தாசனா இருக்கிறேன் அப்படின்னா கூட அங்க ஒரு கட்டுப்பாடு வந்துடும். அந்த கட்டுப்பாடு என்ன பண்ணும்னா, நீங்க இறைவன் கிட்ட எதிர்பார்த்து வாழ வேண்டியதா இருக்கும். நீங்க தினசரி கோயிலுக்குள்ள போய் எனக்கு அது வேணும் இது வேணும், இந்த வேலையை செஞ்சு கொடு, எனக்கு இந்த குறையை தீர்த்து வை அப்படின்னு கேட்கிற ஒரு பிச்சைக்காரத்தனம் இருக்கும். அப்ப இந்த பிச்சைக்காரத்தனம் தான் இன்றைக்கு மக்களை இத்தனை கோயில்களை சுத்த வச்சிருக்கு. கோயில் கோயிலா மனிதர்கள் ஏன் சுத்துறாங்க அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பு தேவைகள் இருக்கு இல்லையா, அதற்காக அவர்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீயே அது தத்துவமசி அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணுது. நீ எது, நீயே அந்த அறிவு, நீயே அந்த இறைவன் அப்படின்னு நமக்கு சனாதன தர்மம் ஒண்ணு மட்டும்தான் இப்படி ஒரு உயரிய உபதேசத்தை வெளிப்படையா சொல்லுது. இது மற்ற மதங்கள் வெளிப்படையா சொல்ல விட மாட்டாங்க. சொன்னா என்ன ஆயிடும்னா, அந்த மதவாதிகள் வாழ முடியாது. ஆகவே அவர்கள் அடிமைப்படுத்திதான் அங்க வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்ப அந்த அடிமைத்தனம் நம்ம இந்தியாவில ஏன் பரவிச்சு அப்படின்னா, அந்த அடிமை வாழ்க்கைக்கு நமக்கு உட்படுத்தப்பட்ட மற்ற தேசத்தவர்கள் நம்ம நாட்டை ஆண்டார்கள் இல்லையா? இப்ப நம்முடைய நாட்டை ஆண்டவர்கள் யாரு? பாரத தேசத்தை ஆண்டவர்கள் இஸ்லாமியர்களும் ஆங்கிலேயர்களும் ஆண்டார்கள். ஆனா இந்த ஆங்கிலேயர்களும் இஸ்லாமியர்களும் ஆள்வதற்கு முன்னாடி நம்ம சுயமா சுதந்திரமா இருந்தோம். நம்முடைய ரிஷிகள் இருந்தாங்க, பண்டைய ரிஷிகள் வாழ்ந்தாங்க, ஞானிகள் இருந்தாங்க. அங்க நமக்கு யாருமே அடிமை இல்லை. அங்க ஒருத்தனுக்கு ஒருத்தனே கடவுள் தான். இப்ப எல்லாம் இறை அம்சமா இங்க இருந்தது. ஆனா எப்ப நம்ம நாட்டின் மீது இஸ்லாமியர்கள் படையெடுத்தார்களோ, எப்பொழுது நம்ம நாட்டின் மீது ஆங்கிலேயர்கள் உள்ள வியாபாரம் பண்ண உள்ள வந்தாங்களோ, அப்ப என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய மத விஷயங்களை கொண்டு நம்ம கிட்ட திணிக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, நம் மூலமாக அவங்க வருமானத்தை ஈட்டிருக்கணும், நம்மளை வச்சு அவங்க சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை அவங்க வலுப்படுத்திக்கணும். அதனால நம்முடைய செல்வ வளங்களை எல்லாம் சுரண்டுனாங்க. இப்போ கஜினி முகமது இந்தியாவின் மீது படையெடுத்தான் அப்படின்னா, இந்தியாவின் மீது படையெடுத்து பல முறை வரப்பல சும்மா போவானா? இங்க இருக்கிற பொண்ணு பொருள் என்னென்ன முடியுமோ அத்தனையும் தூக்கிட்டு போயிட்டான். இங்கிருந்து நிறைய நம்முடைய வம்சாவளியில இருக்கிற அத்தனை விஷயங்களையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்ப ஒரு சிலர் அதை பாதுகாப்பு பண்றதுதான் கொண்டு போய் கோயில்கள்ல ஒளிய வச்சாங்க. ஏன்னா அரசர்களுடைய கோயில் கட்டுற நோக்கம் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். கோயிலுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய பொக்கிஷங்களை பாதுகாப்பு பண்ணுவதுதான் கோயிலுடைய நோக்கம்.
அப்ப நீங்க சுவாமி பத்மநாத சுவாமி கோயில் வந்து இன்றைக்கு கேரளாவுல வந்து திருவனந்தபுரத்துல இப்ப சமீபத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பல பில்லியன் மில்லியன் கணக்கான தங்கங்களை வெளியெடுத்தாங்க. ஒரு அறை பூட்டப்பட்டே கிடந்தது. மன்னர்கள் காலத்துல பூட்டப்பட்ட அறை அது. அந்த பூட்டப்பட்ட பத்மநாத சுவாமி கோயிலுடைய அறையை திறந்த உடனே அதுக்குள்ள வைரம், வைடூரியம், தங்கங்கள் எல்லாம் விலை மதிக்க முடியாதது. அதுக்கு வேல்யூவே கிடையாது. அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை எடுத்தாங்க. அது அரசாங்கத்தினுடைய சொத்து. அரசாங்கத்திட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, அந்த விலை மதிக்க முடியாத அந்த பொக்கிஷங்களை பாதுகாப்பு வைப்பதற்கான ஒரு பாதுகாப்பு நிமித்தம் அந்த கோயில்கள் கட்டப்பட்டன. அந்த கோயில்ல வந்து மூட நம்பிக்கை இல்ல. அங்க புத்திசாலித்தனம் இருந்தது. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். கோயிலுடைய நோக்கம் வந்து மூட நம்பிக்கை நிமித்தம் உண்டாக்கப்படவில்லை. அங்க புத்திசாலித்தனமாக அரசர்கள் படையெடுத்து வந்த அரசர்களை எப்படி ஏமாற்றினார்கள்ங்கிற புத்திசாலித்தனத்தை அங்க பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு கோயில்கள்லயும் பழமையான கோயில்கள்லயும் இன்னைக்கு பொக்கிஷங்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு நம்முடைய வைரம், வைடூரியம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோயில்கள் வந்து பாதுகாக்கப்படுவதற்காக கர்நாடகாவில் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்க வந்து மணல்லயே கோயிலை பூரா மூடி வச்சிருந்தாங்க. அதாவது அந்த கஜினி முகமது போன்ற ஆட்கள் வந்து கோயில சூறையாடுறாங்க, கோயில்ல இருக்கிற செல்வங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்ற பயத்துல அந்த வேலூர், ஹளபேடுல எல்லாம் வந்து கஜினி முகமது படையெடுக்கும் போது அந்த கோயில்களுக்குள்ள இருக்கிற செல்வங்களை பூரா எடுத்துட்டான். பல கோடி கணக்கான வைரங்களையும் தங்க நகைகளையும் சூறையாடிட்டான். அப்ப அது மாதிரி அவன் சூறையாடிக்கிட்டே வர்ற வழிபாதையில கேள்விப்பட்ட மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஊர்ல நான் போய் பார்த்தேன். அந்த ஊரை பாத்தீங்கன்னா மணல்லயே மூடிட்டாங்க. அந்த கோயில்களை பூரா மணல்லயே மூடி வச்சிருந்தாங்க. இப்ப இன்றைக்கு வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மணலை பூரா வெளியே எடுத்து போட்டு அந்த கோயில் உள்ள எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம போய் பாக்குறோம். இப்ப ஆர்கியாலஜி அதை தோண்டி எடுக்கும்போது அதுல இருக்கிற செல்வங்களை பூரா எடுத்துட்டாங்க. அதுல வச்சிருந்த தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் எடுத்து கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்ப நம்ம போனா அந்த கோயிலை பார்க்கலாம். அந்த கோயிலை வந்து நீங்க ஒரு குழிக்குள்ள இறங்கி போய் பார்க்கணும். ஏன்னா மணல் மேடு வந்து மூடிட்டாங்க. இப்ப மணலை பூரா தூக்கி மலம் மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. காவிரி கரையோரம் இருக்கு அந்த கோயில். அந்த ஊர் பேர் மறந்துட்டேன். காவிரி கரையோரம் இருக்கு. அந்த மணலை பூரா எடுத்து வெளியே போட்டிருக்காங்க. அந்த மணலை பாத்தீங்கன்னா மலை மாதிரி கிடக்குது. கோயில் உள்ள இருக்கு. அந்த சிவன் கோயில் அது. அப்ப இது மாதிரி கோயில்களுடைய நோக்கம் என்னன்னா, அரசர்கள் வந்து தன்னுடைய பொக்கிஷங்களை பாதுகாக்கின்ற ஒரு இடமாகவும், அங்கு நம்முடைய கலைகளை வளர்ப்பதற்கான ஒரு இடமாகவும் அந்த கோயில்களை பார்த்தார்களே தவிர, மூடத்தனத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் கோயில்களை அவர்கள் உண்டாக்கவில்லை. ஆனா இன்றைக்கு வந்து மூடத்தனத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் கோயில் உண்டாக்கப்பட்டிருப்பதோட நோக்கம் என்னன்னா, வருமானத்திற்காக. இன்றைக்கு கோயிலுடைய வழிபாடுகள் பூரா வருமானத்துக்காக. நீங்க உள்ள நுழையும் போது அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும். நீங்க அர்ச்சனை டிக்கெட் வாங்கி கொண்டு போய் சாமி முன்னாடி கொடுத்தாலும் அவன் அர்ச்சனை பண்ண போறது இல்ல. பிஸியான நேரத்துல ஒரு 50 அர்ச்சனை சீட்டு வருதுன்னா 50 பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா ஐயர் என்ன ஆவாரு? அவர்தான் அவர் அப்படியே படுத்து படுக்க ஆயிடுவாரு. அவர் சும்மா நலாம்புலான்னு வளரிட்டு அப்படியே தூக்கி தூக்கி அர்ஜுன் சீட்டை அந்த பக்கம் எரிஞ்சிட்டு அப்புறம் தீபாரதனை காட்டிட்டு கொண்டு வந்து காட்டிட்டே இருப்பாரு தவிர அங்க என்ன உண்மையான அர்ஜுனை நடக்குமா? அது நடக்கவும் நடக்காது. அது நடக்கவும் முடியாது. நாம தான் விழிச்சுக்கணும். நாம வந்து என் பேர்ல அர்ஜுனை பண்ணல அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறதுனால ஏதாவது பலன் இருக்கா? 1000 பேர் வர இடத்துல அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆளு அவன் டக்கு டக்குன்னு 2 வாரத்தை வளரிட்டு கற்பூர தீபாரதனை காட்டி கொண்டு வந்து முன்னாடி காட்டி போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த 50 பேரை நாம வந்து டிக்கெட் வாங்குறோம். அது 500 பேர் நம்ம டிக்கெட் வாங்குறோம்னா அது பூரா கோயில் நிர்வாகத்தை செலவுக்கு போகுது. அப்ப இந்த கோயிலுடைய நிர்வாகத்தை செலவுபடுத்தி அந்த கோயிலை விரிவுபடுத்தி அந்த கோயிலுடைய செலவுகளை பண்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம். அதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்க வேண்டியதுதான். ஆனா அதுல நிறைய இடைத்தரகர்கள் இப்ப உள்ள பூந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை காசாக்குற சில வித்தைகளை கத்துக்கிட்டு இதுலயே சில எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் உள்ள நுழைச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா? அந்த பிட் எல்லாம் என்னங்கறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் வெளிப்படையா சொல்ல மாட்டேன். அப்ப அந்த பிட் எல்லாம் என்னன்னா, ஏகப்பட்ட விஷயங்களை உள்ள நுழைக்க அதுல இருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அரசாங்கத்துக்கு போகாது. தனிப்பட்ட மனிதர்களுடைய ஆதாயத்துக்கான வருமானம். அதுதான் கான்ட்ராக்ட். அப்ப அந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டோம்னா அது மூலமா நம்ம இன்கம் டெவலப் பண்ணிக்கலாம். அப்படித்தான் இன்றைக்கு கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டு கோயில்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கே தவிர, உண்மையா அந்த கோயில்குள்ள போய் பக்தி வந்துருமானா எப்படி பக்தி வரும்? கோயில் இருக்கிறதையே திருடிக்கிட்டு போறான். அப்ப கடவுள் அவனையே தண்டிக்கல. தண்டிக்க மாட்டார். ஏன்னா அவர் அங்க மட்டுமே இருந்தா தானே என்னுடைய நகையை எடுத்துட்டு போயிட்டான்னு தண்டிக்கிறதுக்கு. இப்ப இங்கேயே மருதமலை கும்பாபிஷேகத்துக்காக முதல் நாள் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அந்த உள்ள இருக்கிற முருகனுடைய வேலை தூக்கிட்டு போயிட்டான். சாமியார் வேஷத்துல வந்து ஒரு திருடன் திருடுறதுக்கே பாருங்க எந்த ட்ரெஸ் சூஸ் பண்றான்ட்டு. சாமியார் ட்ரெஸ் சூஸ் பண்றான். அப்ப நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? திருடர்கள் பூரா சாமியார் வேஷத்துல தான் இருக்காங்க. இங்கதான் பாயிண்ட். நீங்க சாமியாரா வேஷம் போட்டான்னா அவன் சாமியார் நினைச்சிட முடியாது. உண்மையான சாமியார் யாரு, திருடன் யாருன்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு ஆன்மீகம் போயிடுச்சு. அப்ப சாமியார் ட்ரெஸ்ல வந்து இன்றைக்கு வந்து ஒருத்தன் திருடிக்கிட்டு போறான் வேலை அப்படின்னா அப்புறம் கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. அப்ப ஆன்மீகம்ங்கிறது எங்க இருக்கு? இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. எல்லாமே மணி மைண்டடா மாறிடுச்சு. இங்க நம்ம விழிச்சுக்கணும். ஏன்னா உபனிஷத்து வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை புரிய வச்சிருக்கு.
ஆனா இந்த விஷயம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படல. ஏன் சேர்க்கப்படலைன்னா, இது சேர்ந்துடுச்சுன்னா எல்லாரும் விழிச்சுக்குவானுங்க. விழிச்சுக்கிட்டா வருமானம் வராம போயிடும் அவங்களுக்கெல்லாம். அப்ப அவங்களுக்கு வருமானத்தை கொண்டு வரதுக்கான வழிகளை இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இங்க வந்து இது மாதிரி ஒரு நகைச்சுவையா ஒரு கதையை பார்த்தாலும் சரி, சீரியஸா கதையை பார்த்தாலும் சரி, இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் என்பவன் எங்கும் வெளியே இல்ல. நம்முள் உணரப்பட வேண்டிய உணர்வா இருக்கிறான், பிரக்ஞையா இருக்கிறான், பிரம்மமா இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துடைய சாரம். இதனுடைய விரிவான விஷயங்கள் வந்து இன்னும் பல தியானங்கள் மூலமாகவும், இன்னும் பல விரிவான பல கருத்துக்கள் மூலமாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இதனுடைய தொடர்ச்சியை வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை வகுப்பிலே பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.